1 வீக்கில் என்ன தெரிஞ்சிக்க முடியும்? நாங்கள் அதுதான் டிவோர்ஸ்னால் கூட கோர்ட்டில் எடுத்தோடனே நேராக இப்போது நம்ம சீரியலில் வர மாதிரி நேராக எடுத்து போய் ஃபைலிங் பண்ண முடியாது. அதில் வந்து கவுன்சிலிங் இருக்குது. 3 கவுன்சிலிங் போகணும். அந்த கவுன்சிலிங் எல்லாம் சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க, எம்ஏ சைக்காலஜிஸ்ட். அவங்க வச்சு 3 தடவை சொல்லுவாங்க, அவங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. பண்ணி என்ன அவங்களுக்குள்ள ப்ராப்ளம்ன்றதை எடுத்துகிட்டு வருவாங்க. நான் கூட்டு போன கேஸ்லேயே 10 கேஸில் 2 கேஸை தான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண விடுவாங்க. 8 கேஸை அவங்க திரும்பி ரெஸ்டியூஷன் ஆஃப் கான்ஜிகல் ரைட்ஸ்ன்னு சொல்லி அவங்கள சேர்ந்து வாழ வச்சுருவாங்க. ஸோ அவங்களுக்கு அதர் சைட் ஆஃப் இது தெரியும். நம்ம அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா இல்லாத ஒருத்தர் நியாயமாக என்ன பேசுகிறாங்க, உங்களுக்குள்ள என்ன, இது இவ்வளோ சின்ன விஷயத்துக்காக நீங்கள் டிவோர்ஸ் கேட்க வந்திருக்கிறீங்கன்னும் போது அவங்களே ரியலைஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து உண்மையில் நடக்குது. சொசைட்டியில் வந்து நீங்கள் ஜுடிஷியல் சைடு போனீங்கன்னா எடுத்தவொடனே டிவோர்ஸ் கிடையாது. அதனால தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆன இப்போ 1 வீக் சொன்னேன்னு, அவங்க டிவோர்ஸ்ன்னு சொன்னால் 6 மந்த்ஸ் கழித்து தான் ஃபைல் பண்ணணும். அதுக்கப்புறம் 6 மந்த்ஸ் செப்பரேட்டாக இருந்து காமிக்கணும். 1 இயர் கழித்து தான் ஃபைலிங்கே பண்ண முடியும். இதுதான். அதனால் கோர்ட்டும் வந்து முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வைக்க தான் பார்க்குது. நம்ம அதுதான் சீரியல்லையும் காமிக்கிறோம். டிவோர்ஸுன்றது அது தவிர்க்க முடியாத ஒன்று.